ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணலை. ஐ நீட் பெஸ்ட் கோல்டு சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேலரி 27,000, அவங்க ஒய்ஃபோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,000, டோட்டலி 42,000 வரும். இதில் 20,000 பைக் மேரேஜ் லோன் அப்படின்னு போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 22,000ல் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோம். ஸோ ப்ரொவிஷன் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 8,000 வரும். அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகுது அண்ட் பெட்ரோலுக்கு எல்லாம் போக பேலன்ஸ் வந்து 5,000 இருக்குது. எமர்ஜென்சி அமௌண்ட்னு எதுவும் நாங்கள் எடுத்து வைக்கல. இங்கே சென்னையில் இருக்கோம். ஸோ என்னால் தங்கமயில் சிட் போட முடியுமா, அதை எப்படி ஃபினிஷ் பண்ணி வாங்குறது, பிகாஸ் சென்னையில் இந்த ஷாப் இல்லை. ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த 5,000ல் எந்தெந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி மணி சேவ் பண்ணலாம் அண்ட் கோல்டு சேவிங்ஸ் பண்ணலான்னு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து 3,000 எப்படி சேவ் பண்ணலான்னு சொல்லுங்கள், 2,000 எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அவங்களோட சேலரி 42,000, சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ருபீஸ் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருந்தாலுமே எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு இவங்கள மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். நம்மளோட எல்லா எக்ஸ்பென்சஸும் போக எவ்வளோ அமௌண்ட் நமக்கு மீதி இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணால் தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போ 5,000 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக மினிமம் அவங்களால 5,000 வந்து சேவ் பண்ண முடியும். சில சமயம் மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மியானால், இப்போ அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக இப்போ அவங்களால 5,000 சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட சேவிங்ஸை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அது அவங்களோட விருப்பம். இப்போ அவங்க லோன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வராங்க. ஸோ அவங்க கடனை அவங்க கட்டிகிட்டே வரதும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான சேமிப்பு தான். நம்மளோட கடன் அடைக்கிறதும் நம்மக்கிட்ட செலவு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து கடன் அடைக்கிறோம். ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான். இப்போ இந்த 5,000 சேவிங்ஸை ஒரே ஸ்கீமில் போய் போடாமல், போஸ்ட் ஆஃபீஸ்னால் போஸ்ட் ஆஃபீஸில் போடாமல், கோல்டு சேவிங்னா கோல்டு சேவிங்கில் போடாமல் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும். இது நானும் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா எக்ஸையும் வந்து ஒரே பேஸ்கெட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, ஏதோ ஒரு இது வந்து டவுன் ஆகிறது கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இப்போ ஷேரில் போட்டிங்க அப்படின்னா ஷேர் எப்போவுமே ஹையாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அது லோ ஆகிற பட்சத்தில் நமக்கு கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். கோல்டோட ரேட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிடும். அப்போ நமக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சேல் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போடுறது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி, நம்மக்கிட்ட கேஷாகவும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம கையிலையோ அக்கௌண்ட்லேயோ இருக்கணும். நம்ம எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவசர தேவைக்கு நமக்கு மணிக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நம்ம கையிலையும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணலான்றதை எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது எமர்ஜென்சி அமௌண்ட்னு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். எமர்ஜென்சி அமௌண்ட்டை நம்ம 1,000 ருபீஸ் 1,000 ருபீஸ்னு மாதம் நம்ம கையில் வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணிவிடுவோம். சம்டைம்ஸ் நம்ம எடுத்து வைப்போம், சில மாதங்களில் எடுத்து வைக்காமையும் போவோம். அந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டை நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் மொபைல் ஆப்பு உங்களுக்கு எந்த பேங்க்கில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டாக போடணும். இன்னும் எமர்ஜென்சி ஃபண்டுன்றது நமக்கு மாதம் தேவைப்படாது. எப்போயாவது ஒரு டைம் தேவைப்படும் போது நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ மொபைல் ஆப்பில் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணி 1,000 ருபீஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு வரலாம். இல்லை 500 போடலாம், 2,000 ருபீஸும் போடலாம், 1,500 போடலாம். இது உங்களோட விருப்பம் தான். இப்போ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆர்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 12 மந்த்ஸுக்குள்ள ஆர்டியை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா 12 மாதத்துக்குள்ளே நமக்கு ஒரு தேவை வரும்போது இமீடியட்டாக நம்ம க்ளோஸ் ஆர்டி அப்படின்னு போயிட்டு அந்த ஆர்டிக்குள்ளே கொடுத்தோன்னா அடுத்த செகண்டே நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும். நம்ம ஈஸியாக அந்த அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும்.
எப்போது வேணாலும் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இதில் ஒரு அட்வான்டேஜ். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் அப்படி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சேவ் பண்ணுறத இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா நமக்கு எந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனும் வரலன்னா 12 மாதம் முடிஞ்சு நம்ம போட்டிருக்கிற 12,000 ப்ளஸ் அதுக்கான வட்டியும் நமக்கு வந்துட போகுது. அது ஒரு சேவிங்ஸாக ஆகிடும். அப்படி இல்லை எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணி பணமாக்கிக்க முடியும். இந்த பணத்தை நம்ம கையில் வச்சுருந்தாலோ இல்லை அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலோ செலவு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எமர்ஜென்சி அமௌண்ட்டு அப்படின்றத எடுத்து வைக்காமல் பேங்க் ஆர்டியாக போட்டுருங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் மொபைல் பேங்கிங் வச்சுருந்தீங்க, மொபைல் ஆப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான ஆர்டியை ஓப்பன் பண்ணிக்க முடியும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு ஒரு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். லாங் டேர்ம்னா ஒரு 15 இயர்ஸ் இல்லை அதுக்கு அபோவ் அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம ரிட்டைர்மெண்ட் பீரியடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இந்த லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் ஒன்று, பிஎல்ஐ ஒன்று ப்ரிஃபர் பண்ணுவேன். பிபிஎஃப்னா இதில் என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்ல. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் பே பண்ணலாம், சம்டைம்ஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். பிஎல்ஐ அப்படின்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அண்ட் பிஎல்ஐ 15 இயர்ஸ்க்கு மேலே 20 இயர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கெயின் கொடுக்கும். 15 இயர்ஸ் டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். பிபிஎஃப்பை நீங்கள் மந்தோட ஸ்டார்டிங்கில் கட்டாமல் நீங்கள் வந்து மந்த் எண்டில் கட்டலாம். ஏன் மந்த் எண்டில் கட்டலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மாதம் 1000 ரூபாய் கட்டியிருக்கீங்க, உங்களுக்கு அதிகமாக செலவாயிருக்கு. நெக்ஸ்ட் மாதம் உங்களுக்கு செலவு வந்து கம்மியாக இருக்கலாம். கம்மியாகிற டைமில் 1500 ரூபாய் கட்டலாம். சில மாதம் வந்து எனக்கு 500 ரூபாய் தான் கட்ட முடியுது, 1000 ரூபாவே என்னால் சேவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 500 ரூபாய் மட்டும் கட்டலாம். இந்த 500 ரூபாய் கூட என்னால் முடியலை, எல்லா அமௌண்ட்டும் என் கையில் இருக்கிறது செலவு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதம் நீங்கள் கட்டாமல் கூட விடலாம். இயர்லி ஒன்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பேங்க் ஆப்லேயும் நீங்கள் பிபிஎஃப் ஆரம்பிச்சுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஆரம்பிச்சுக்கலாம். ஈஸியாக ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்க முடியும். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட் ப்ளஸ் இது வந்து கூட்டு வட்டிங்கிறதால உங்களுக்கு வட்டியும் அதிகமாக வரும். இதை வந்து நம்ம 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு அமௌண்ட் கிடைக்கும்போது அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் பேரில் ஓப்பன் பண்ணலாம், உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணலாம், உங்கள் குழந்தைங்க பேரில் யார் பேரில் வேணாலும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். எதர் நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணாலும் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணாலும் ஒருத்தவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் வந்து வச்சுக்க முடியும். இல்லை என்னால் இந்த மாதிரி இல்லை ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் கட்ட முடியும்னா நீங்கள் பிஎல்ஐ வந்து கட்டிக்கலாம். பிஎல்ஐ பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் ஸ்கீம். இப்போ 5000 உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா கோல்டு சேவிங் ஸ்கீமில் 2000 ரூபாய் நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 2000 ரூபாய் கட்டிக்கிட்டு வரும்போது 11 மாதம் கட்டுவோம், 22,000 ரூபாய் கிட்ட வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு 2 கிராம் கோல்டு காயினோ இல்லை கோல்டு ஜுவல்லோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை காசு சேர்த்து கோல்டு காயினாக நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னாலும் வாங்கி வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ மாதத்துக்கு 2000 ரூபாய் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை காயினாக வாங்க போகிறீங்களா, நகை சீட்டு போட்டு வாங்க போகிறீங்களா, ஜுவல்லாக வாங்க போகிறீங்களாங்கிறது உங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும் போடலாம், 1000 ரூபாய் கம்மியாகவும் போடலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நெக்ஸ்ட்டு தங்கமயில் டிஜிகோல்டு பற்றியும் அவங்க கேட்டிருந்தாங்க. நான் சென்னையில் இருக்கேன், என்னால் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு. நானும் சென்னையில் தான் இருக்கேன். நான் வந்து இந்த தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி அமௌண்ட் போட்டுட்டுருக்கேன். ஏன்னா நம்ம 330 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஜுவல்லாக வாங்குகிற ஐடியாவில் இல்லை, கோல்டு காயினாக வாங்க போகிறதால நான் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஜிஆர்டிலே நான் ஆன்லைனில் கோல்டு காயின் வாங்கியிருக்கிறதால இதுவும் நம்பிக்கையாக வந்துடும் அப்படின்றதால ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் தங்கமயில் டிஜிகோல்டு போட்டிருக்கேன். ஏன்னா அப்பப்போ 100 ரூபாய் 200 ரூபாய் போடும்போது நமக்கு கஷ்டமாகவும் தெரியாது, நம்ம அன்வான்டாக செலவு பண்ணுற மணியை தான் அதில் போட போகிறோம். ஸோ நமக்கு அது சேவிங்ஸாகவும் மாறும். அப்பப்போ நீங்கள் போயிட்டு 1/2 கிராம் 100 மில்லிகிராம்னு காயின் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோல்டு காயின்ஸை சேவ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் 500 ருபீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு இடத்துக்கு, அங்கே 300 350 தான் உங்களுக்கு செலவாகுதுன்னா அந்த 150 ருபீஸ் செலவாயிடுச்சுன்னு நினச்சிட்டு இந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நான் போட்டுருவேன். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி டிஜிகோல்டு ஆப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயரில் 2 கிராம்ஸ் ஆகுது இல்லை 1 கிராமாவது நம்ம சேவ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு நியர்பை ஷாப்பில் 1 கிராம் 2 கிராம் போய் வாங்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா
கண்டிப்பாக வந்து செல்வமகள் திட்டமில் ரூ. 1000 அவங்க பேரில் போடுங்க. இல்லை பையன் இருந்தாங்கன்னா பிபிஎஃப்ல ரூ. 1000 வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. 2 குழந்தைங்களுமே இருந்தாங்கன்னா ஆளுக்கு ரூ. 1000 வந்து இதில் நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் 5000 சொன்னீங்க, நான் ₹1000 வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எப்போவுமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறதால உங்களுக்கு வயசானவங்க கூட வீட்டில் இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி எதுக்காவது வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக உதவும். இந்த பிபிஎஃப் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு ₹1000 மந்த்லி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து ₹2000 போடுங்க. உங்களுக்கு என்ன குழந்தை இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு ₹1000 போட்டிங்கன்னா ஒரு 5000 வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த டிஜி கோல்டில் போடலாம். இல்லை இந்த கோல்டு சேவிங் ஸ்கீமில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிபிஎஃப்ல நீங்கள் போட்டுகிட்டே வந்தாலும் உங்களுக்கு வட்டி வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேர் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் கோல்டு ரேட் போடுறேன்னு சொல்கிறீங்க சிஸ்டர், அதை எப்படி செக் பண்ணணும்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேனல் நேமை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கம்யூனிட்டி அப்படின்னு போய் பாருங்கள். கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து ரேட் அப்டேட் பண்ணுவேன். நேற்று சண்டே அதனால் அப்டேட் பண்ணலை. அப்டேட் பண்ணுவேன். இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணணும். இதோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணாலும் இதே கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸு, ப்ளேலிஸ்ட் எல்லாமே வரும். இதில் கம்யூனிட்டிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து வரும். இப்படி தான் பார்க்கணும். இந்த சேவிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.